ஹலோ இன்ஸ்டீலியன்ஸ், இன்னைக்கு நம்ம சிமெட்ரிக் மெத்தட் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சக்சஸிவ் ரிடக்ஷனை பற்றி பார்த்துட்டோம். அதாவது சார் ஏன் சார் எப்படி பிளைண்டாக ஆரம்பிக்கிறீங்க, நியூவாக பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ கரண்ட்டாக நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். லைக் ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் சக்சஸிவ் ரிடக்ஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், இங்கே இல்லை எங்கேயாவது வரும், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் மெத்தட், சிமெட்ரிக் மெத்தட். ஓகே, சிமெட்ரி மெத்தடில் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போடுறேன். பர்டிகுலர் சர்க்கியூட் இந்த மாதிரி இருக்கு. எல்லாத்தோட ரெசிஸ்டன்ஸும் ஆர். ஸோ ஏ அண்ட் பி. ஃபைண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த டெர்மினல்ஸ் ஏ அண்ட் பி. இதான் கொஸ்டின், ரைட்? இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த சக்சஸிவ் ரிடக்ஷன் மாதிரி இல்லை. டெர்மினல்ஸுக்கு அதர் எண்டெல்லாம் போய் பார்த்தோம்னா ஒரு சைடு ஏ இருக்கு, இன்னொரு சைடு பி இருக்கு இல்லையா? ஸோ டெர்மினல்ஸ்க்கு அதர் எண்டே இல்லை. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டெர்மினல்ஸ் இருக்குல்ல ஏ அண்ட் பி, அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க. ஓகே, பெர்பெண்டிகுலராக அப்படியே நம்மளோட சர்க்கியூட்டை பைசெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க. போட்டதுக்கு அப்புறமா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் டயக்ராம், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாமே சேமா இருக்கான்னு பாக்குறீங்க. அப்படி சேமா இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக் மெத்தட் கீழே வரும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சம் பாருங்க, ஆப்வியஸ்லி நம்மளுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஆர் இருக்கு, டயக்ராமும் லெஃப்ட் லைன் இருக்கும், அதே தான் ரைட்லயும் இருக்கு இல்லையா? அப்போ இதுவும் சிமெட்ரிக் மெத்தட்ல வருது. அப்போ இந்த பர்டிகுலர் லைனை வந்து நம்ம ஈக்வி பொட்டென்ஷியல் லைன்னு சொல்லுவோம். வாட் யூ மீன் பை ஈக்வி பொட்டென்ஷியல் லைன்? அந்த லைன்ல நீங்க எங்க பொட்டென்ஷியல் மெஷர் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் இருக்கும். நம்மளுக்கு நல்லா தெரியும், பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா கரண்ட் போகாது இல்லையா? அப்போ இந்த லைன் ஃபுல்லா கரண்ட் போகாதுன்னு அர்த்தம். இப்போ இந்த லைன்ல ஏதாவது ஒரு ரெசிஸ்டர் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு கவலையே இல்லை, ஏன்னா அதுல கரண்டே போகாது. அப்பயே நான் அதை கவுண்ட்ல எடுத்துக்கணும், கரெக்ட்? அப்போ இந்த பர்டிகுலர் சம்ல பாருங்க, இந்த லைன்ல இருக்கிற ஒரே பாயிண்ட் இந்த ஜங்ஷன் மட்டும்தான். அப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஜங்ஷனை ரிமூவ் பண்ணிட போறேன். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா டயக்ராம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன், மற்ற எல்லா வேல்யூஸும் அப்படியே சேமாக தான் இருக்க போது. நிறைய பேருக்கு நான் கிளாஸ் எடுக்கும் போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரே டவுட் கேட்பாங்க, சார் அந்த லைனில் அப்படியே அந்த ரெசிஸ்டரும் கட் ஆகுது, அந்த மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து கட் ஆகுது, அப்போ அதையும் நான் பாதி பாதியாக எடுத்துக்கணுமா அப்படின்னு? எந்த ரெசிஸ்டரையும் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அந்த லைன் ஃபுல்லாக அப்படியே அலைனாக இருக்க ரெசிஸ்டரை மட்டும்தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும், மற்றதில் நீங்கள் கையே வைக்கக்கூடாது. புரியுதா? இங்கே லைனில் அலைனாக இருக்க ஒரே ஒரு பாயிண்ட் அந்த ஜங்ஷன் பாயிண்ட், அதனால தான் அந்த ஜங்ஷனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபைன். இப்போ இந்த ஜங்ஷனை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சேம் சக்சஸிவ் ரிடக்ஷன் மாதிரியே என்ன பண்ண போகிறோம், எது சீரீஸ் எது பேரலல்னு பார்த்து அப்படியே ஒன்று ஒன்றா ரெடியூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இவங்க ரெண்டு பேர் வந்து சீரீஸில் இருக்காங்களா? ஆக்சுவலாக மேலே இருக்கிற சர்க்கியூட்டும் கீழே இருக்கிற சர்க்கியூட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? சிமெட்ரிக்கலாக இருக்கு. அதனால நான் மேலே என்ன பண்ணுறனோ அதையே நீங்கள் கீழேயும் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்க, இது பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க, தனியாக இந்த சர்க்கியூட்டை ட்ரா பண்ணிட்டு நீங்களா போட்டு பாருங்க. அப்படி பண்ணும்போது இன்னும் ப்ராக்டிஸ்க்கு நல்லா இருக்கும். பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருக்கு, சரி இது என்ன வருதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, ரைட். இப்போ இதுக்கு போவோம். இவங்க ரெண்டு பேர் வந்து சீரீஸ்ல இருக்காங்க. ஸோ சீரீஸை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2R அப்படின்னு வந்துடும் இல்லையா? R + R 2R. ஆல்ரெடி சொன்ன சீரீஸை சால்வ் பண்ணோம்னா நம்ம பேரலாக வரையணும்னு சொல்லிட்டு, அப்போ இவரை நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவேன், மேலே இருக்க R கூட
பேரலாக ட்ரா பண்ணும். இவர் 2R, இவர் 6, இங்கே 6. மற்றபடி சர்க்கியூட் எல்லாம் அப்படியே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் அப்படியே சேமாக வரும். சொன்னது தான், மேலே என்ன வரையறணும் அதே மாதிரி கீழேயும் வரையணும். ஸோ பண்ணியாச்சு. இப்போ இந்த R and 2R எப்படி இருக்காங்க? பேரலாக இருக்காங்கல்ல. அப்போ இந்த பேரலாக சால்வ் பண்ணா R ஈக்குவலன்ட் என்ன வரும்? R1 R2 by R1 plus R2. R into 2R divided by R plus 2R. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 2R by 3 வரும். அப்போ இந்த ரெண்டு சர்க்கியூட்டை சால்வ் பண்ணிட்டு 2R by 3 வருமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்? அவரை சீரீஸ்ல ட்ரா பண்ணுவோம். இப்போ சர்க்கியூட் எப்படி ரெடியூஸ் ஆயிடுச்சு? இந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிடுச்சு. கரெக்ட். இவர் 2R by 3, இவர் 6 6 R, 2R by 3 R R. நெக்ஸ்ட் இவங்க 3 பேர் பாருங்க. இவங்க 3 பேர் சீரீஸ்ல இருக்காங்களா? அப்போ R plus 2R by 3 plus R. இவங்க 3 பேரும் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? R plus 2R by 3 plus R. ஸோ எல்சிஎம் எடுப்பீங்க 3, ஸோ 6, 8R by 3ன்னு வருமா? இப்போ மேலே 8R by 3, நடுவில் இவங்க 2 பேர் சீரீஸில் இருக்காங்க. அப்போது இவங்க 2 பேர் சேர்த்தா 2R. திரும்ப கீழே அதே மேலே என்ன பண்ணுமோ சேம் சினாரியோ 8R by 3 டெர்மினல்ஸ் A and B. இப்போ இவங்க 3 பேர் எனக்கு எப்படி இருக்காங்க? பேரலாக இருக்காங்க. அப்போ 1 by R equivalent is equal to 3 இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாலாம் போகாதீங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். 1 by R1 அந்த மெத்தட்லேயே போயிடுங்க. அப்போ 1 by R1 3 by 8Rன்னு வரும், ப்ளஸ் 1 by 2R ப்ளஸ் 3 by 8R. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ பண்ணிங்கன்னா 4 + 6 10 by 8Rன்னு வரும். R ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா மறந்துடாதீங்க, நிறைய பேர் இந்த பேரலல் பண்ணும்போது 1 by R ஈக்குவலண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணுவீங்க, அது ஒரு ஆன்சர் வந்திருக்கும், அப்படியே அதையே டிக் பண்ணிடுறது. அப்படி கிடையாது, R ஈக்குவலண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதை ரெசிப்ரோகேட் பண்ணுவோம்ல, ஸோ அதை பண்ண மறந்துடாதீங்க. இப்போ 8R by 10ன்னு வரும். ஸோ கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 4R by 5ன்னு வரும். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுக்குறேன், அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதோட ஆன்சர்ஸ் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, find the equivalent resistance between A and B. இதுதான் கொஸ்டின். சரியா? இது வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க, என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட். ஃபைன், பை.